இந்த வீடியோல நீங்க மொபைல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு 3 சூப்பரான ஆப் எடுத்து வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஆப்ஸ் மூலியமா உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். 3 டிஃபரண்டான ப்ராப்ளம்ஸ். அந்த 3 டிஃபரண்டான ப்ராப்ளம்ஸ்க்கு 3 டிஃபரண்டான ஆப்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொபைல் ஃபோட்டோகிராஃபி பேஷனாவே தொடர நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆப் பெஸ்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் எல்டி அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இது அடிஷனலான ஃபோட்டோ எஃபெக்ட்ஸை உங்களோட ஃபோட்டோஸில் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. சன்லைட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, ஸ்டார் ஷைனாக தான் நல்லா இருந்திருக்கும்ல, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அதை உங்களால் ஆட் பண்ண முடியும். ஈவன் தோ டெக்ஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக உங்களால் ஆட் பண்ண முடியும்னு சொல்லலாம். இதில் ஆட் பண்ணுறதை ஒன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு அது எஃபெக்டாக ஆட் பண்ண மாதிரியே இருக்காதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படி நான் சொல்கிறேன்னா, சிம்பிளான ஒரு எடிட்டிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் போகும்போது அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆப்குள்ளேருந்து உங்களுக்கு எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பராக ஆட் பண்ணலாம். அந்த ஆட் பண்ணது எடிட் மாதிரியே தெரியாது. ஒரிஜினலாக ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடிட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த வகையான லுக் கொடுக்கும். எந்த வகையான விஷயத்தை வேணாலும் அடிஷ்னலாக இந்த ஃபோட்டோஸில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணதும் நேச்சுரலாக தெரியும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலே பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஆனால் அந்த பெய்டு வெர்ஷனுக்குலாம் போக வேணாம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரொஃபஷன்லேருந்து நீங்கள் ஒரு மணி கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த வகையான பெய்டு வெர்ஷனுக்கு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்க்க போகிற ஆப் ஒன்லைன் எஃபெக்ட்ஸ் ஃப்ரேம் அண்ட் வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப். இது எதுக்காக உதவும்? நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸுக்கு பேக்ரவுண்ட்லையோ இல்லை ஃப்ரேமாவோ பார்த்தீங்கன்னா சில வாட்டர் மார்க்ஸ் ஆட் பண்ணுறது மூலியமாகவே லுக்கை கொடுக்க முடியும். அதாவது இது ப்ரொஃபஷனாக ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு தான். ஆனாலும் இதில் சில டிஜிட்டல் கேமராஸோட வாட்டர் மார்க் இருந்தால் அந்த ஃபோட்டோவோட லுக்கே வேறு மாதிரி தெரியும். இது ஒரு வகையில் தில்லலங்கடி வேலை தான். ஆனாலும் உங்கள் ஃபோட்டோஸ் நேச்சுரலாக நீங்கள் எடுத்துட்டீங்க ப்ரோ, சூப்பராக டிஎஸ்எல்ஆரை விட நல்லாவே எடுத்திருக்கேன், ஆனால் இதுக்கு கீழே ஒரு வாட்டர் மார்க் இருந்தால் இன்னுமே ஸ்டாண்டர்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். டாப் கேமரா கம்பெனிஸோட எல்லா வாட்டர் மார்க்கும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆட் பண்ண உடனே நம்ம ஃபோட்டோ இதில் தான் எடுத்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு லுக்கை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபி என்ன தான் இருந்தாலும் டிஜிட்டலில் எடுக்கிற மாதிரி வராது. அதை ஒரு லுக் மூலியமாக கொடுக்குறத அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு ஒரு நேச்சுரலான லுக்கை கொடுத்து வாட்டர் மார்க் கொடுக்கும்போது அது வேறு லெவலில் தெரியும்னு சொல்லலாம். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன நம்புங்க. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் வாட்டர் மார்க் ஆட் பண்ணி அது வேறு லுக்கில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மூணாவது பார்க்கும்போது மேனுவல் கேமரா டிஎஸ்எல்ஆர் லைட் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப் எப்படின்னா, டிஎஸ்எல்ஆரில் என்னெல்லாம் ப்ரொஃபஷனலான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ, கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும், முக்கியமான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த ஆப்குள்ளே பண்ண முடியும். நீங்கள் ஒரு மொபைல் கேமரா நல்லாவே இருக்குது ப்ரோ, ஆனால் சில எஃபெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆக மாட்டுது அப்படிங்கும் போது இந்த ஆப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை போத் வீடியோவோ இல்லை இமேஜ் கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராகும்னு சொல்லலாம். இதுக்குள்ளேயே ஜிகேமும் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான ஃபோட்டோகிராஃபி மாதிரியே அழகாக எடுத்து கொடுத்துருன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி உங்களோட மொபைலில் சோனி கேமராவோட அந்த ஐஎம்எக்ஸ் சென்சார் இருந்துச்சு அப்படின்னா இதோட பிளெண்ட் ஆகும்போது ரொம்பவே சூப்பராக வரும். பட்ஜெட் கேமராஸில் நிறைய ஃபோனில் வந்து சோனியோட சென்சார் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல மெல்ட் டவுன் இருக்கும். ஓப்போ மொபைலுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகுது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ரியல்மி மொபைலுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டெக்னோக்கும் நல்லா இருக்குது. பேலன்ஸ் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ரிசல்ட்டாக சொல்லுங்கள். ஆனாலும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப மொக்கையான கேமரா ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் ஆப் யூஸ் பண்ணும்போது சூப்பராக தெரியுது. அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு அந்த டிஎஸ்எல்ஆர் லுக்கை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தான். மொபைல் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறவங்க, வீடியோ யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இதான் நடக்கட்டும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.